ஃபைனலாக நம்ம Redmi Note 9 Pro Maxக்கு வந்து கேமரா ரிவ்யூ பண்ண போகிறோம். உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி Redmi Note 9 Pro Maxில் 4 கேமரா இருக்குது. அதில் மெயின் சென்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் AF 1.18 ஆப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. சாம்சங் ISOCELL GW1 கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேமரா எதுன்னு பார்த்தீங்கன்னா 199 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. தேர்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க 5 மெகாபிக்சலுக்காக. அண்ட் லாஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ போர்ட்ரேட் மூடெல்லாம் இருக்குங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்து 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த பேப்பர் பார்க்கையில் இந்த ஸ்பெக்ஸு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ரியல் லைஃப் டெஸ்ட்டில் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கேமரா மட்டும் நல்லா இருக்குமா, இல்லை வேறு ஏதாச்சும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கா? ஸோ அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கையில் ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். நம்ம முதல்ல டே லைட் ஷாட்லேருந்து ஆரம்பிக்கலாம். 2 இமேஜஸையும் பாருங்கள். ஒன்று நார்மல் ஷாட்டில் எடுத்துக்கிறது, இன்னொன்று ப்ரோ கலரில் எடுத்துருக்கு. ஸோ ரெட்மி என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோ கலரில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் பிரைட்டாக வரும், இன்னும் கொஞ்சம் இமேஜ் கிளாரிட்டியாக வரும், இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எல்லோஷாக வந்துருக்கு. அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. சைடு பை சைடு பார்க்கையில கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்த மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா ப்ரோ கலருக்கும் நார்மல் பிக்குக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் இருந்தாலுமே ஒரு ப்ரோ கலர் ஆப்ஷன் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். Redmi Note 9 Pro Maxில் 64 மெகாபிக்சல் கேமரா இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஷார்ட் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த சிலை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சிலை கீழே ஒரு பிளாக் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலை கீழே இருக்கிற அந்த போர்டுக்கும் நம்மளால் படிக்க முடியுது. உங்களுக்கு ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ ஜூம் பண்ணி இவ்வளோ கிளாரிட்டியாக வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸை கவர் பண்ணி என்னால் நம்பவே முடியல. எனக்கு தெரியும் நீங்களாம் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா போர்ட்ரேட் ஷாட்டு அப்புறம் லோ லைட் பிக்சர்ஸ் எப்படி இருக்குன்ட்டு வாங்க பார்க்கலாம். கண்டிப்பாக Redmi Note 9 Pro விட Redmi Note 9 Pro Max வந்து நல்லாவே ஃபோட்டோ எடுக்கு. போர்ட்ரேட்காக நம்மளுக்கு 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சொல்லியிருக்கேன். நல்லா ஷார்ப்பாக எடுத்துருக்குது. நம்மளுக்கு பிளரில் வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, ஃபோட்டோ எடுத்துருக்கு அப்புறமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு Redmi Note 9 Pro Max கேமரா ரொம்ப நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோன் வாங்கினாக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா வந்துட்டு கேமராவில் வந்து ஒன்றும் குறைய சொல்கிறதுக்கு அதுக்கு இல்லை. ஃப்ரண்ட் கேமராவில் நான் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு 20,000 இல்லை. ஃப்ரண்ட் கேமரா ஒரு நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா செல்ஃபிக்கு Redmi Note 9 Pro Max தான் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் சொல்லுவேன். 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குது. 20,000க்குள்ளே ஒரு நல்ல சென்சர் கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து Redmi Note 9 Pro Max வாங்கிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது கேமராஸ் எல்லாம். அண்டர் 20,000க்குள்ளே வேறு எந்த ஃபோன் கொடுக்குறதுவே Redmi Note 9 Pro Max வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப நல்லாவே தராங்க. டெஃபினட்டாக வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லோ லைட்டில் ஃபோட்டோ எடுத்தால் எப்படி வருதுன்ட்டு. அதுக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நானே இந்த அவளுக்கு எதிர்பார்க்கல. இந்த ஃபோன் வந்துட்டு அவ்வளோ அருமையாக வந்துட்டு லோ லைட்டில் வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்குது. கொஞ்சம் வந்து லைட் இருந்தாலும் போதும், அது இமேஜ் ப்ராசஸிங்கில் வந்து அவங்க கலர் பண்ணிட்டு ஒரு நல்ல இமேஜ் பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்க. நைட்டில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ கிடைச்சா நம்மளுக்கு போதும். உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை எது லோ லைட் ஃபோட்டோ எது லோ லைட் ஃபோட்டோ இல்லைன்ட்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லோ லைட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். Redmi Note 9 Pro Maxில் வந்து 4K ரெக்கார்டு வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 1080p பண்ணினா உங்களுக்கு 60 FPS தராங்க. 4Kயில் பண்ணினா உங்களுக்கு 30 FPS தராங்க. இப்போ நான் வாக் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இமேஜ் ஸ்டெபிலேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஷேக்கிங்கும் தெரில. நீங்கள் நடந்து போகும்போதோ இல்லை காரில் வண்டியில் எதோ போகும்போதோ வீடியோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்லோ மோஷன் கூட இதில் சூப்பராக வருது. நீங்களே இந்த ஃபுட்டேஜில் பார்க்கலாம். 960 frames per second வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அதிகம்னு சொல்கிறேன். எவ்வளோ ஸ்லோவாக இருக்குதுன்னு பார்க்குங்க. நீங்கள் வந்து ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுக்கிறீங்களா இருந்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். டெஃபினட்டாக வந்துட்டு ஸ்லோ மோஷனுக்காகவே இது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் மேக்ரோ ஷாட்ஸ் வந்து நம்ம ஃபோனில் எடுக்கலாம் Redmi Note 9 Pro Maxில்.
ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ப்ரீவியஸ் மொபைலோட ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸில் வந்து மேக்ரோ ஷாட்ஸ் ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்குது, நல்ல குவாலிட்டியில் இருக்குது. 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க மேக்ரோக்காக. எந்த ஃபோன்லேயும் கொடுக்குற அண்டர் 20,000 மேக்ரோ ஷாட் நல்லா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனில் எடுங்க. இந்த வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரி, நான் ஜூம் பண்ணிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி நான் இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இருந்தாலுமே நம்ம குவாலிட்டியாக இருக்குது, டெஃபினட்டாக வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸோட கேமரா என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸப்ட் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும், எனக்கு பெஸ்ட் குவாலிட்டி தான் வேணும், எனக்கு வேறு எதுவும் நான் பெஸ்ட்டாக தான் வேணும், கேமரா அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிங்கன்னா ரியல்மி 6 இல்லை போக்கோ F20 இதோட கொஞ்சமாக வந்துட்டு பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வந்து அதுவும் நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது, ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இதோட அதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து எனக்கு நார்மலாக ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும், எனக்கு குவாலிட்டி எல்லாம் வந்துட்டு எனக்கு அவ்வளோவா நான் நோட்டீஸ் பண்ண மாட்டேன், ஒரு நல்ல ஃபோட்டோ வேணும்னு நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வந்து ஒரு பக்காவான ஒரு சாய்ஸ் இருக்குது. கேமராவுக்கு நான் அவுட் ஆஃப் 8 கொடுத்துருவேன், அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ரியலாகவே இந்த வீடியோ கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தேடி போய் ஃபோட்டோ எடுத்து நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ பிடிச்சி இந்த மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் ரெட்மி நோட் 9 ப்ரோ வாங்கியிருக்காங்களோ இல்லை ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து கேமரா பேஸ் மேலே வாங்குறதா இருந்தாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒருத்தருக்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சதை மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன், கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன் ரவி எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் டவுட்ஸ் எனக்கு கேட்கலாம், என்னோட முடிஞ்சவளுக்கு நான் பதில் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.